காலையில 15 குடிசா குடிக்கிறது, மத்தியானத்துல 2, இரவேல 15. சரியான மட்டில கஷ்டப்படும் குடிசை குடிக்கிறதுக்கு. வானாம்மா வானாம்மா சொல்லி சொல்லி சரியான மட்டில கஷ்டத்துல போயிட்டு வரல. என்ன கவலையா இருக்கியா? இல்லை ஒரு கவலையும் இல்லை. சக்கல நான் சந்திச்சது பெரிய மகிழ்ச்சி எனக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் வந்திருக்கியல் ஒரு ஆள்ற உதவி இல்லாமல் போயிது எனக்கு. ஒரு ஆள்ற உதவி இருந்திருந்தாலும் ஒரு நல்ல ஒரு தொகை அது வந்திருக்கேன் பார்க்கணும். அப்படியும் இருந்திருந்தாலும் அப்படியே தந்திருப்பேன். நான் ஒரு உதவியை வச்சு போட்டிருந்தாலும் அவங்களே நான் அனுப்ப மாட்டேன். ஆடுற உதவி கைவசமாக இல்லை எனக்கிட்ட. கைவசமாக ஒரு குடும்பத்துக்கு நான் வீடியோ எடுக்க போனாலும் உதவியை கொடுத்து போட்டு தான் பாரு. கைவசமாக இல்லை. நம்மளோட உறவு வந்திருக்காரு. ஆனால் அவங்க இடம் வந்து புத்தளம். புத்தளம் நுரைச்சோலை. முரச்சோலை. அப்போ அந்த உடப்புன்றது அங்கே அது வந்து தள்ளி போகணும். மதுரங்குடிக்கு அங்கே கொழும்பு ரோட் தூரம். அது இங்கே இருக்கிற இடத்துல தூரம் தூரம் தூரம். அப்போ இந்த புத்தளம் டவுனும் தூரமா? அது எங்களுக்கு ஒரு 15 கிலோமீட்டர் வரும். அப்படி வரும்ண்ணா எங்கள் ஊரில் இருந்து. அது சரி. இப்போ நம்மளோட ஆரம்பத்தில் ஒரு 3-4 மாதத்துக்கு முதல் காய்ச்சி ஃபோனில் காய்ச்சி இப்போ இஞ்சால வந்தோடனே வீடு தேடி வரப்புறம் மட்டும் நீங்கள் நான் வரணும்னான்னு சொல்லி பார்த்தேன். நான் உங்களை சந்திக்கும் உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டா நான் எனக்கு ஒரு ஆசை. அதெல்லாம் வந்தேன். அது சரி. இப்போ கிட்டத்தில் உங்களோட ஃபேமிலி அப்படியே எல்லாரும் வந்திருக்காங்க. மச்சான் கிட்டத்தில் 5 பிள்ளைகள். 5 பிள்ளைகள் 2 சொன்னா இதுதான் மூத்த பிள்ளை. மூத்தது பொடியன 2. அவர் 2வது. அவர் 2வது. இங்கிட்டு வா. அது பொடியன 3 பொம்பளை பிள்ளையும் 2 பொடியனும். 2 பொடியனும். அது சரி. இப்போ என்னன்னு சொன்னா மச்சான், இப்போ அந்த மூத்த பிள்ளைக்கு வந்து கிட்னி 2 ஃபெயிலியர் ஆயிடுதுண்ணே. 2 பேர். அப்போ இது எப்போ வச்சு வந்து இது இப்போ இல்லைன்றாலும் ஒரு வருஷம் இருக்கும். ஒரு வருஷம் அப்படி இருக்கும். இப்போ இதெல்லாம் ரிப்போர்ட்டு. இது வந்து எங்களோட பள்ளி. இது பள்ளியில் எங்களூர் ஜும்மா பள்ளி. ஜும்மா பள்ளியில் இருந்து. இது வந்து அவரோட ஐசி. இது இப்போ ஜும்மா பள்ளியில் என்னது தந்தைக்கு வசூல் அடிக்க சொல்லி தந்து எங்களுக்கு இது வசூல் பண்ணேன். அது சரி. இது ஜும்மா பள்ளி உங்களோட ஊரில் இருக்கிற. இது அவரோட ஐசி. உங்களோட ஐசியே. என்ன பேர்? ரீனா. உங்களோட பேர் பாத்திமா. அவங்க பாத்திமா ரீனா. யாருங்க மச்சான்? டாக்டர் பைல்னு வசூல் பண்றது வந்து. அது சரி. ஹாஸ்பிட்டல். இது வந்து அவட கிட்னி கிளினிகோபியா அவளை வைக்கிறதுக்கு செக் பண்ணுறது. செக்அப். இந்த ரிப்போர்ட் எல்லாம் செக் பண்ணணும். இதுக்கெல்லாம் இந்த தந்திருக்கிற ரிப்போர்ட் இதெல்லாம். அது சரி. இது வந்து டயலைஸ் பண்ணுறோம் அவளை. இது பண்ணுறதுன்னு ஆஸ்பத்திரியில் எத்தனை வாட்டி பண்ணிக்க? இது இப்போ ஒரு 2-3 மாதம் பண்ணிக்க. 3 மாதம். மாதத்துக்கு 5 ரிப்பு போகணும். மாதத்தில் 5 தடவை போகணும். அப்போ கிட்டத்தட்ட எத்தனை மாதம்? 6 தரம் செய்யும். 6 தரம் செய்யும். 5 நாளைக்கு எப்போ போட்டு 5 தரம் பாருங்க. 6 தரம் பாருங்க. 6 தரம் பாருங்க. முதல்ல 4 தரம் தான் போட்டாங்க. அப்புறம் 5 தரம் போட்டுருக்காங்க. அதுக்கு சூழ்நிலையை பொறுத்து உடம்பு எப்படி இதாக இருக்குன்னு சொல்லி பொறுத்து தான் செய்கிறாங்க. எத்தனை வயசு? இவருக்கு 18 வயசு. இப்போ டாக்டர் சொல்லியிருக்கு இவருக்கு இந்த வீக்கம், முகம் வீக்கம் வரக்கு முதல்ல வகை கிட்னி இப்போ வைக்க சொல்லியிருக்கு. சாப்பாடு எல்லாம் கொஞ்சம் தண்ணி 1/2 லிட்டர் தண்ணியாக கொடுக்கணும் ஒரு நாளைக்கு. அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. பொட்டாசியம் குறைஞ்ச சாப்பாடு கொடுக்கணும். பொட்டாசியம் கூடிய சாப்பாடு கொடுக்கக்கூடாது. இந்த இறைச்சி, மீன், இப்போ கொடுக்குற சாப்பாடு வகை கத்தரிக்காய், பைத்தங்காய், கோவா, பல வகை இருக்குல்ல. இந்த இது மற்ற பழம் கும்பிடும் சொல்லுங்க, அது கொய்யாக்காய், மற்ற சாப்பாடு எல்லாம் கூட தண்ணி ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் தான் கொடுக்கணும். அதுக்கு மேலே கொடுத்தா வீக்கம் கொஞ்சம் முகம் வீக்கமாக வரும். வீக்கங்கள் வரக்கு முதல் கிட்னி வைக்க சொல்லியிருக்கு. இவருக்கு வைக்கலுமா? வைக்கலுமா? 18 வயசு தானே. இவருக்கு தாங்கக்கூடிய சக்தி இருக்கா, வைக்கலுமான்னு சொல்லியிருக்கு டாக்டர். இவ்வளோ சீக்கிரமாக உங்களால் ஏழுமோ அவ்வளோ சீக்கிரமாக கிட்னி வைக்க சொல்லியிருக்கு. என்னோட சொன்னால் எல்லா செக்கப்புக்கு தான் ஒரு HMB ரிப்போர்ட் ஒன்று இருக்கான். அது அரசாங்கத்தால் செய்கிறோன்னு சொன்னால் அந்த ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு 8 மாதம் செல்லுமா. அதே ரிப்போர்ட்டை நாங்கள் எடுக்கிறோம்னு சொன்னால் 3 நாளையால் 80,000 அந்த ரிப்போர்ட்டுக்கு வேணும். எனக்கு கொஞ்சம் இதில் தந்தி இருக்குது.
எங்களுடைய துண்டு ஆவணங்களும் தந்துருக்கு. நாங்கள் என்ன வசூல் பண்ண வசூல் பண்ணி தொடங்கலையா? நீங்கள் அங்கால யாரும் இந்த அந்த மாதிரி சோசியல் மீடியா ஒரு இல்லையா? அங்கிட்டு கொஞ்சம் குறவு. அங்கே 2-3 பேர் இருக்கு. நான் இன்னும் சந்திக்கல. இப்போ இதான் ஆரம்பம். உங்களே இதான ஆரம்பம். மற்ற எங்களோட நோட்டில் பஜாரில் வந்து சந்தை ஒன்று இருக்குது. நோட்டில் சந்தை. அதுக்கு நான் கொஞ்சம் அந்த நம்மளோட செலவுக்கு போக்குவரத்து செலவுக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு அப்படி ஆவணங்களுக்கு எனக்கு சந்தையில் ஒரு 1-20 மட்டும் செட் பண்ணி தந்தாங்க. அதை வந்து இந்த மாதிரி ரிப்போர்ட்டில் எடுத்து அதுக்கு கொஞ்சம் செஞ்சு அது மட்டும் தான் பார்த்தேன். வேறு ஒன்றும் பார்க்கல. இன்னும் பார்க்கல. அதுதான் கடைசியாக பார்க்கலாம். இப்போ இந்த பிள்ளைக்கு செய்கிறேன்டா அவ்வளோ மட்டும் முடியுமா? எல்லாம் அதுக்கு 80 முடியும். 80 கொப்பி இருக்கு. அவட அந்த வைக்கிற கொப்பி தான் இருக்கு. அவருக்கு கிட்னி வைக்க எப்படி ஒவ்வொரு இதையும் தேண்டிருக்காங்க. இப்போ பல்லுக்குள்ளேயே இது அவருக்கு வைக்கிறதுக்குள்ள கொப்பம் தான் இருக்கு. செக் பண்ணிட்டு வராங்க. இவரோட கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இப்போ பல்லு எங்களுக்கு டாக்டர் கூட கொஞ்சம் துண்டு தந்தார். இப்போ பல்லு கிளினிக்கு மைக்கிறது இசிஜி எடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு துண்டு தந்தது. அது 20ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி மட்டுக்கு நாங்கள் டாக்டர்கிட்ட போய் அந்த செக்கப் சில டைமில் செக்கப் பண்ணி இதண்ணி தருவாங்க. சில டைம் டேட் போட்டு தருவாங்க. இப்போ நாளைக்கும் போகணும் 12ஆம் தேதி. நாளைக்கு போகணும் எழுதியிருக்கு. அந்த பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு டாக்டரையும் போய் சந்தித்து நாங்கள் இதை நிரப்பணும். சைன் பண்ணி நிரப்பி எடுக்கணும். இந்த நிரப்பிக்கிற மாதிரி நிரப்புனா தான் அவங்க பார்த்துட்டு எங்களுக்கு கொண்டு போய் நான் நிரப்பி அவங்க தருவாங்க. ஓன்லைன் இப்படி ஒரு 7-8 பேர் டாக்டரை நாங்கள் சந்திக்கணும். அதை வந்து இந்த கழுத்து வவுறு உள்ள ரிப்போர்ட் தான் இப்போ எனக்கு இந்த 3 எடுத்த ரிப்போர்ட். மற்றது வந்து இந்த ரிப்போர்ட் வந்து இது வந்து எங்களுக்கு இந்த இது பல்லு டாக்டர் பண்ணி அவங்க இப்படி நிரப்பணும். அவர் இப்போ பார்த்து எல்லாத்தையும் பார்த்து 2 நிரப்பையில் அதை நான் நிரப்புனா இந்த மாதிரி எங்களுக்கு பெரிய டாக்டர் தருவார் சைன் பண்ணி. இதே ஒவ்வொரு டாக்டர்கிட்ட கொண்டு போய் நான் நிரப்புவேன். இது வந்து எஸ்டர் படம் நெஞ்சி அதுக்குள்ள நான் இந்த 11ஆம் தேதி வர சொன்னது. இந்த 11ஆம் தேதி போயில நான் நாளைக்கு தான் போயிட்டு இதை காய்ச்சி நாளைக்கு ஒரு டேட் தான் தருவாங்க. இப்போ நாங்கள் இன்றைக்கு போகல தானே, அதால நாளைக்கு டாக்டர் டேட் தான் தருவாங்க. அப்படி நம்ம நிரப்பணும். இது பரோட்டா எடுக்கணும்னு சொன்னா கொஞ்சம் காசு. இப்போ இன்றைக்கு போக மாட்டேன். இப்போ நாளைக்கு தானே போய் சேருவேன். நாளைக்கு தான் போய் நாளைக்கும் ஒரு இது இருக்குது. 11ஆம் மாதம் 12ஆம் தேதி. அதை காட்டுங்க இந்த மட்டையில் எழுதி. அது பார்த்தேன் நான். அது வந்து இந்தாக்கி அதுக்கு டேட் தந்துருக்கு 11ஆம் மாதம் 12ஆம் தேதி. இந்தாக்கி இந்தாக்கி அதுங்க 12ஆம் தேதி நாளை இப்படி இல்லாத நேரத்துக்கு கொண்டு போய் கொடுத்து தான் அவர்கிட்ட டாக்டர்கிட்ட காட்டினது போல தான். உங்களுக்கு அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போகிற தூரம் சிலாவத்துக்கு சிலாவம் போகணும். ரெண்டாலும் போய் வரணும். எனக்கு அங்கே ஒரு 10,000 செலவு போகும். புத்தளம் போய் வரதுக்கே 7,000. சில டைமில் பஸ்ஸில் போவோம், சில டைமில் ஆட்டோவில் போவோம். காசு இருந்தால் ஆட்டோவில் போகிறது, காசு இல்லாத இந்த குட்டிய பஸ்ஸெலாம் கொண்டு போகிறோம். சரியான மட்டில் இது ஃபில்டர் பண்ணி கொண்டு பஸ்ஸில் கொண்டு ஏற்றி வச்சுக்கலாம். ஆளுக்கு ஏலாது அந்த மாதிரி இருக்கும். அந்த கூடுதலை கொண்டு இங்கே பட்டை வச்சாங்க நெஞ்சடியில் படம் எடுத்து ஃபில்டர் பண்ணும்போது பட்டை வச்சவங்க இங்கே பட்டை வச்சு தான் ஃபில்டர் பண்ணுது. அதுக்கு பிறகு இந்த இங்கே பட்டை வச்சாங்க. அதுக்கு பிறகு இப்போ கையில் மிஷின் இது வச்சுருக்காங்க. அது மூலம் தான் ஃபில்டர் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா ஹலோ மச்சான் ஒரு சந்திப்போம்னு சொல்லி நான் ஆசை நான் வந்தேன். நான் இன்றைக்கி கொஞ்சம் மாலைக்கு வீக்கம் தான் இங்கே பாருங்க. இன்றைக்கி கொஞ்சம் கைடுங்க இந்த வீக்கம் 18 வயசு தான் வீங்கும். அதாவது வந்து இந்த நிமை கண் கால் ரெண்டும் இப்படி வீங்கும். உடம்புனும் ஒரு மற்ற சாப்பிட மாட்டேன், நடக்க மாட்டேன். பெருசா நிறையெல்லாம் கொஞ்சம் செலவாகும். என்ன யோசிக்கிற கைக்க மாட்டேன். அந்த கஷ்டமா இருக்க எங்களுக்கு. நாங்கள் யார்கிட்டையும் கேட்க ஒன்றும் செய்யவும் இல்லை. பார்ப்போம். நம்பிக்கை இல்லை. 17 வயதில் வந்து
17 வயதுல வந்து இப்போ 18 இப்போ 1 வருஷத்துக்குள்ள அந்த பிரச்சனைகள் வந்து அதுக்கு முதல் இருந்திருக்கு பிரச்சனை, அதுக்கு பிறகு தெரிய வந்திருக்கேன். அதுக்கு முன்னுக்கு இருந்திருக்கு, அதுக்கு முன்னுக்கு நாங்க இல்ல ஏன்னா நான் வெளிநாட்டுல இருந்தேன், நான் கோயத்துல இருந்து தெரியாது, அவங்க வெளிநாட்டுல வந்து இருந்தவர் நம்மளோட, அதனால நமக்கு தெரியாது. பிறகு தான் இப்படி கேஸ்ன்னு சொல்லி எங்கள் வாப்பா அம்மா போட அடிச்சு மரபு அனுப்பி ஆஸ்பத்திரிக்கு அவங்க சொன்னாங்க இப்படி யாழ்ப்பாணம் அனுப்பி அந்த இதெல்லாம் நாங்கள் 2 பேரும் வீட்டுக்கு வந்து 8 மாதம் தான். இப்போ எனக்கு ஒரு 12 லட்சம் மட்டும் நான் இப்போ செலவழிச்சிருக்கேன் இது வரைக்கும் ஓட்டி பெங்களுக்கு போக்குவரத்துக்கு அப்படி 12 போக்குவரத்து கூட செலவு ரிப்போர்ட் மாட்டேங்களுக்கு ஒரு பேக் கிழமைக்கு 2 ஊசி அடிக்கிற, ஒரு ஊசி 2500 ரூபா, கிழமைக்கு 2 ஊசி வாங்கி ஆகணும், 5000 வேணும் ஊசிக்கு, ஒரு ஊசி 2500 ரூபா. என்ன இருக்கு சாப்பாடுக்கு இருக்கோ இல்லையோ, ஆனால் இவங்க மருந்து இதுக்கு செஞ்சே ஆகணும், அப்படிதான் கொண்டு போகிறது. எனக்கு நான் பொய் சொல்லியோ எப்படி நீங்கள் குடும்பத்தில் வந்தது ஒன்றும் போய் சொல்கிறேன்ட்டு இதெல்லாம் நம்ம அப்படி பார்க்கல. அவ்வளோ ரிப்போர்ட் அந்த தெரியும் இதுக்கு போய் என்று சொல்ல மாட்டேன், யாரும் சொல்ல மாட்டாங்க. மேலாம தானே இப்படி வந்திருக்கீங்க. குடிசை மட்டும் காலையில 15 குடிசா குடிக்கிறது, மத்தியானத்துல 2, இரவேல 15. சரியான மட்டில் கஷ்டப்படும் குடிசை குடிக்கிறதுக்கு. வானாம்மா வானாம்மா சொல்லி சொல்லி சரியான மட்டில் கஷ்டத்துல எல்லாம் ரிப்போர்ட் எல்லாம் 1 ரூபா 4000 5000 ரிப்போர்ட் இல்லை, எல்லாம் 10-15 ரிப்போர்ட்டு இவ்வளோ இல்லை. கொஞ்சம் இதுவரைலாம் நம்ம இப்போ இதாக இருக்கு வசூல் பண்ணுறதுக்கும் அது கொஞ்சம் கஷ்டம் வேலை. இவன் நான் கூட்டிகிட்டு வரேன், அங்கே கொண்டுட்டு வரேன். நான் அங்கே ஃபில்டர் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே நிற்கும், சட்டி எடுக்கணும். அதுக்குள்ளே மற்ற ஆக்கள்லாம் வைக்கிறதில்ல, என்ன மட்டும் இந்த குட்டி அந்த ப்ரெஷர் குறைஞ்சிரும், சீனி குறைஞ்சிரும், மற்ற சட்டி இருக்கும். 3-4 ட்ரிப்பு சட்டி இருக்கும். பக்கத்தில் இருங்கன்னா இருக்குது, அங்கே மிஸ் மாற சொல்லுவாங்க பின்னாடி அம்மா பக்கத்தில் இருங்கன்னு சொல்லி என்ன தான் கூப்பிடும். 2-3 ட்ரிப்பு சட்டி இருக்கும். சீனியே இருக்கா 77 இருக்கும் சீனி, ப்ரெஷர் குறைஞ்சிரும். இப்படி நம்ம கஷ்டப்படுவோம் அந்த ஃபில்டர் பண்ணும்போது. 4 மணி தலைமை நிற்கணும், அது உள்ளுக்குள்ளே நிற்கணும். அதுக்கு மட்டும் சரியான மட்டில் கஷ்டமாக இருக்கும். என்ன வெளியால் போக விட மாட்டான். ஆனால் எங்களோட சிலாவதி ஆஸ்பத்திரி நல்லது நல்லா சிங்களாக்கள் தான் நின்றாலும் அவங்க நாங்கள் எங்களை நல்லா பார்க்கலாம். சிலாவம் புத்தளம் டாக்டரு புத்தளம் ஹாஸ்பிட்டலும் நல்ல இது டயாலிஸ் பண்ணுற இடத்துலையும் அப்படித்தான் நல்லா கவனிப்புங்களே. ஆனால் அவங்களுக்கு தெரியும் நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆகணும்னு சொல்லி எங்களுக்கு இந்த கொஞ்சம் சலுகை தந்தாங்க ஆஸ்பத்திரியில். இப்போ வயசு குறையத்தானே 18 வயசு தானே டயாலிஸ் ஆஃபீஸ் புத்தளம் அப்படி தான். டயாலிஸ் ஆஃபீஸில் மாசாலா இருந்தால் அது பரவாயில்லை பண்ண மாட்டாங்க, எல்லாம் நல்லா இவ போனால இந்த பெட்டு வேணுமோ போயிருப்பா, அவளுக்கு பிடிச்ச பெட் இந்த பெட் இந்த பெட்டில் இருக்க போகிறோம் சொன்னால் அந்த பெட்லுக்கு தண்டி விடுவாங்க. நான் இதில் இருக்கா எங்கள் வீட்டில் இடம் பிடிக்கிற மாதிரி பிடிப்போம்மா இந்த பெட்டில் நான் இருக்க போகிறோமான்னு சொன்னால் அவங்க மிஸ் மாற பார்த்துட்டு நான் இந்த பெட்டில் இருக்கேன். இது வெரி வெரி குட் நல்லது நல்லா கவனிச்சு நாங்கள் கொஞ்சம் உசுறு கடைசி பிள்ளை சின்ன பிள்ளைன்னு சொல்லி நல்லா பார்ப்பாங்க. மற்ற அந்த முக்கியமான ரிப்போர்ட்டுகள் வந்தால் அது அவங்க செஞ்சு கொள்வாங்க. வெளியே அவங்களுக்கு தெரியும் கஷ்டம் இருக்குது, அதனால் எங்களுக்கு ஆஸ்பத்திரியெல்லாம் ரிப்போர்ட் எடுத்துருவாங்க. கொஞ்சம் 20,000 20 ரிப்போர்ட்டுலாம் அவங்க ஆஸ்பத்திரியில் செய்வாங்க. சின்ன சின்ன ரிப்போர்ட் ஆகட்டும்னா நம்ம செஞ்சு கொடுக்கணும். இந்த ரிப்போர்ட்டாக இன்றைக்கி வாழை சுழியாட்டை எழுதினாங்க. வாழை சுழியாட்டை ரிப்போர்ட் தான் இதை கொண்டு நான் சிலாவை கொண்டு காட்டணும். இவ்வளோ ரிப்போர்ட் தான் இது இன்னும் கொண்டு போவேன். வியாழக்கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சிலாப டாக்டர்கிட்ட கொண்டு போகணும். இவங்க தர ரிப்போர்ட்டு இது எத்தனை இடத்த கொண்டு எதிரிகள் இது அப்படிங்களா இதெல்லாம் அவடா இதெல்லாம் புதுசாக எடுத்து என்ன கொண்டு போவாடு சிலாம் கொண்டு காட்டிடலாம், இதெல்லாம் கொண்டு காட்டணும். அப்போ அந்த பிள்ளைய கொண்டு வரதுல வாடுதான் கொண்டு போகிற அப்போ சரியான மட்டில் கஷ்டம். நீங்கள் பார்க்க மாட்டீங்க, நான் பெற்ற தாயை சொல்கிறேன் சரியான மட்டில் கஷ்டப்படும். ஏழாவது எங்களுக்கு இப்படி தான் கிழமைக்கு 2 தாக்க ஓட்டம் 2 தாண்டா புத்தகம் ஒருக்கா போகணும். காலையில் 4 நாளைக்கு ஒருக்கா போகணும். அதுக்கு பிறகு 6 நாளைக்கு ஒருக்கா சிலாவம் கொண்டு போகணும் கிளினிக் ஆட்ட வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை. இப்போ இதுக்கெல்லாம் என்ன வேலை செய்யுது? வேலைண்டா நான் வெளியில இருந்து கூலி வேலைக்கு போற ரொட்டி வெளிநாட்டுல இருந்து வந்து இப்ப 1.5 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் கூலி வேலை ரொட்டி வேலை தான் வெட்ட வேலை. ரொட்டி வேலைக்கு போற இப்படி 2 நாளைக்கு ஒருக்கா நின்று கடற்கரை யாரும் லீவ் கொடுப்பாங்களா? ஒரே 2 நாளைக்கு கொடுக்க மாட்டாங்க. முதலாவது ஃபில்டர் பண்ண அண்டி இதெல்லாம் செட் பண்ணேன் என்ன கிடக்கு வீட்டில் நான் கொண்டு வரையில
இதுக்கெல்லாம் இப்போ ஒரு ரிப்போர்ட்டுகளுக்கு 2500 3000 ஒரு ரிப்போர்ட் முடியும். ஒரு ரிப்போர்ட்டுக்கு ரிப்போர்ட் எடுக்க ரெண்டு ரிப்போர்ட் எடுத்தேன். இப்போ போன கிழமை எடுத்தேன்னா 6000 கொடுத்துறதுல 300 காசு மிச்சம். 5700 தஸ்லின் டாக்டர். அதுவும் பிரைவேட் இதாக தான் எடுத்தது. இது என்னட்டு கிடக்கு இப்போ வெக்கச்சம் கிடக்கு. நான் காட்டையில் அங்கே வீட்டில் கிடக்கு இல்லை இந்த அதுக்குலாம் இருக்கு. அப்படி பிரச்சனை என்னென்ன ஒவ்வொரு இப்போக்கும் தருவாங்க. இந்த குடி பொட்டாசியம் குறைஞ்சிருக்கா என்ன இது குறைஞ்சிருக்குன்னு சொல்லி இப்படி கொஞ்சத்தை தருவாங்க. அதை கொண்டு போய் எவ்வளோ முதல்ல கொடுத்து கேட்குறது எவ்வளோன்னு சொல்லிச்சுன்னா இவ்வளோ 5000 6000 4500 அப்படி சொல்லுவாங்க. மேலே நான் பொடியனை வீட்டுக்கு மேலே சொல்லிவிட்டு கேட்குறேன் மேலே இதுக்கு இவ்வளோ வரும்னு சொல்லிவிட்டு அப்படின்னு 2 முடிச்சாங்க. இது பண்ணையில் இடத்துல 3 ரிப்போர்ட் பண்ணையில் உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா 3 ரிப்போர்ட் பண்ணையில் ஒரு கிழமைக்கு ஒரு கொண்டு வாடி பிரச்சனை ஆயிரும். அதுதான் இந்த நாங்கள் இப்போ வந்து இது இந்த நேற்று இப்போ அங்கே கொண்டு போனதுக்கு அங்கே இதாகிட்டாங்க. அதுதான் இந்த முடிச்சு போட்டு வந்துக்கலாம் தானே முடிச்சுன்னா வரையில இருந்தா நான் பார்த்து மையத்தோடு நான் வர கிடைக்கல. எங்கள் மச்சான் ராத்திர மாப்பிள்ளை அதுக்கும் வர கிடைக்கல. அதோட போப்புறன் வாங்கம்மா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறீங்கல்ல என்ன கூட்டிட்டு போறீங்களா ஒரு இடத்துக்குமே கூட்டிட்டு போறீங்கன்னு சொல்லி ஒரே வீட்டுக்கு நாளைக்கு இந்த தான் ராசி வந்தது. அது சொன்னது சரி வான்னு சொல்லி அந்த இல்லாட்டி நாளைக்கு அதே விட்டு வந்து போறதுக்கு எனக்கு பிள்ளைல எனக்கு ஒரு 50,000 காசு முடிஞ்சிருக்கு. பிள்ளையோட ஆசைக்காக நான் கூட்டிட்டு வந்தேன். ஆனால் இந்த எவ்வளோ வேலையில் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு தான் இந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்தேன். அப்போ இதால் இந்த வருத்தத்தால் ஸ்கூலே மட்டும் தானே ஸ்கூலுக்கு போக்கு டாக்டர் சொன்னது நான் போட்டு ஸ்கூலுக்கு போட்டு தாரேன் சிலாபத்தில் கேட்டது. இப்படி பிரச்சனைக்குள்ள படிப்பு வராது. ஏற்கனவே இந்த வருத்தத்தில் இவ்வளோ கவலையா இருப்பா அவகிட்ட நாங்க இப்ப நம்ம இப்படி சொல்லி இப்படி இருந்தா கவலைமாயி. அதால இந்த இது இல்லை தன்னடை இந்த பாத்தீங்களா பாக்கில வச்சுக்கிறது இதில் தண்ணிக்கிறது இந்த இது மாயி தூக்கம் இல்லை. ராவில தூங்காது லேசில் தூங்காது முடிச்சு நான் கிடக்கும். மகேவாக்கு சொல்லி இருக்குது என்ன இந்த இந்த பேர்ல அந்த சப்பாத்து இந்த மலை தண்ணியல் அது இது எதுவும் இந்த விஷப்பூச்சி ஏறிடுமா போகல சரியா. இப்போ எங்கன்று இருக்குமா விஷப்பூச்சி ஏறி இப்போ நம்ம இப்படி கொண்டு வந்து இப்படின்றதே இது போக சரியா. ஒரு ஆசை எதுக்காக தான் இப்படி கொண்டு வந்தேன் எங்கேயும் கொண்டு வந்து விஷப்பூச்சி ஏறிடும்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்கேன் தான் கேளுங்க சொல்லி தான் அனுப்பியிருக்கு. எனக்கு அது மட்டும் எனக்கு பழைய செலவு இது இருக்கு. ஊட்ட பார்க்கணும் இதை பார்க்கணும் எல்லாம் இவர் தான். அது ஸ்கூல் படிக்கிற பொடியன்னு இருக்காங்க அதே பார்க்கணும். இப்படி 2 வீட்டு செலவை பார்க்கணும் பஸ்ஸு எல்லாம் பார்க்கல கொஞ்சம் கஷ்டம். இப்போ 5 கிட்டத்தட்ட நீங்கள் வெளிவரீங்கக்குள்ள நீங்கள் உழைக்கிற ஆசையே அண்டைக்கு சாப்பிட்றது தாங்க. இந்த பிள்ளைக்கு செலவழிக்கிறேன்டா சும்மா இப்படி தானே நான் உழைக்கிறதுக்கு ரொம்ப இது 2 மாதம் போனாலும் எனக்கு நிற்கல. 2 நாள் தான் வேலை செய்யலாம் கடையில் ரொட்டி போடலாம். 3 நாள் வந்து ஆகும் சிலாம போகணும் குத்திரம் டைரக்ட் பண்ணுவோம். இவருக்கு ஒன்றும் தெரியாது இவருக்கு வைப்பு தெரியாது. அப்போ நான் தான் அங்கே எல்லாம் பாஞ்சு எல்லாம் செய்கிறேன் நான் தான். அப்போ நான் இந்த குட்டியை கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருக்கிற மட்டும்தான். இவர் தான் உள்ளுக்குள்ளே போய் லைனில் இருக்கிறது கொப்பின்றது ஏன்னு சொன்னால் இந்த குட்டி விடாது என்ன சிலாமம் எல்லாம் சிங்களம் தெரியாது. சிங்களமே தெரியாது எனக்கு. சிங்களத்தெல்லாம் நான் தான் கழிச்சு எல்லாம் தனி சிங்களம் தான் சிலாபம். அப்போ எனக்கு சிங்களம் தெரியாது. புத்தகத்தில் அங்கே எலும்பு இல்லை கொஞ்சம் தமிழ் பிரித்து சொல்கிறதுக்கும் இல்லை. அதால இவரை தான் கூட்டிகிட்டு போகிறது. இவர் தான் உள்ளுக்கு போவார். நான் இந்த குட்டியை வச்சு நிற்கிறது நடப்பா அந்த இந்த நடை இதான் நடை பெருசா ஓட்டம் அதெல்லாம் இல்லை. நடையிலே நடை செல்ல கொஞ்சம் குறைஞ்சிட்டு இப்போ இந்த சரியான இது ஒன்று இல்லை. இப்போ ஆரம்பிக்கு டைலர்ஸ் பண்ணி இன்னொரு 5-6 மாதத்துல அது கொஞ்சம் இந்த மீன் ஒரு சாப்பாடுலாம் இந்த வாரத்துக்கு வீக்கம் வருமா டாக்டர் சொல்லியிருக்கிறேன். வீக்கங்கள் வரக்கு முதல் நீங்கள் கிட்னியை வைக்கணும் சொல்லியிருக்கு டாக்டர். எனக்கு பார்க்குறாக்கள் இந்த மக்கள்லாம் இதை சொல்கிறது அப்படின்னு சொன்னால் எனக்கு என்னட்ட காசு கிடக்கு. இப்போ எனக்கு ஒரு 30-40 லட்ச ரூபா மட்டும் தேவை. மற்ற எனக்கு வாங்கி நான் அதை என் வீடு ஒன்று கிடக்கு அதை கொடுத்துனாலும் அந்த பிள்ளைகளை செய்யணும். அதோட நான் ஒரு நம்பிக்கை எனக்கு ஒரு 30-40 லட்ச ரூபா காசு தான் தேவைப்படுது. ஓவரா எனக்கு தேவைப்படாது. ஒரு 40-30 மிச்சமாண்டாவில் வச்சுக்க என்கிட்ட ஒரு இப்போ கொடுத்தா கொடுத்தானே ஒரு 40-50 லட்ச ரூபா நான் அடுத்து என்ன கொடுக்க இல்லை. இப்போ கொடுத்த நான் இப்போ பிள்ளைற உசுரை காப்பாற்றிட்டு இப்போ வீடு வாங்கிக்கலாம்னு சொல்லுங்களேன். 100 ரூபா இதுக்காச்சும் வாங்கிக்கலாம்னு சொல்லுங்களேன். இப்போ அப்புறம் கொடுக்குற ஒரு இதெல்லாம் இருக்குது. விலை சரி வரையில நான் போட்டிருக்கேன். நான் விலை சரி வரையில விலை சரி வந்துச்சுன்னு சொன்னா கொடுத்துருவோம். நாங்கள் இருந்த வீடு தான் இருக்கிற வீடு தான் நாங்கள் இருந்தது தான். இதுக்குள்ள அதை இதுப்புறம் என்ன இருக்கு. அப்போ அது இப்போ கொடுத்து போட்டு போகிற வாடகைக்காச்சும் இங்கே 4 வீடு எடுத்து இருக்கலாம் நானே அப்புறம் அதுதான் இருந்தாப்புல குளர் இதுக்கு
உடம்புல நோய்கள் வந்தா நோவு இருக்கு ஆளுக்கு பெருசாக குனிஞ்சு நிமிர்ந்து கஷ்டம் சரியான மட்டில் கஷ்டம். அவள் காட்டிக்கல் ரயில ஆனால் சரியான மட்டில் எனக்கு தெரியும் பெற்ற தாய் எனக்கு தான் தெரியுமா அவளை இது காட்டிக்க மாட்டேன். அம்மாக்கு இந்த புள்ளை ஓடி விளையாடி இந்த புள்ளையை திரட்டி அப்படியெல்லாம் இல்லை அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். சின்ன ஒரு ஆள்மாய்க்கா சாப்பாடு இல்லை 18 வயசு சாப்பிடல பசி வராதான். இறைச்சி கோழி மீன் எல்லாம் கொடுக்கல. அந்த வைத்தங்காய் அந்த வெண்டிக்காய் அந்த கத்திரிக்காய் தான் சாப்பாடு. பொட்டாசியம் குறைஞ்ச சாப்பாடு தான் போகணும். உப்புலாம் போடாம தான் கொடுக்கணும். உப்பையும் தண்ணியையும் குறைக்க சொல்லியிருக்கு டாக்டர். தண்ணி தான் ஒரு நாளைக்கு அதுலேயும் கறி கொடுத்தோன்னு சொன்னால் தண்ணியில் கழிக்கணும். தண்ணி கொடுத்தா அந்த தண்ணியே கொடுத்தோம். சாப்பாடு நல்ல ஒரு சாப்பாடும் சாப்பிடுவீங்களா? அப்படியே நான் இப்படி ஆசைப்பட்டதை கொடுக்குறது பெருசா இல்லை. ஆனால் கொடுத்தா கொஞ்சம் கஷ்டமே தான். குளிசை கொடுத்துருக்காங்க. குளிசை குடிக்கும்போது நீங்க பார்க்க மாட்டீங்க. கண் கொண்டு பார்த்தீங்கன்னா நீங்களே கத்துவீங்க. இன்னும் ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு போற குளிச்சு ஒரு நேரத்துக்கு குளிசை குடிக்கவே மாட்டேங்குது. அதுக்கு ஆனம் கேட்கும் உரப்பானம் கேட்கும். ஒரு குளிசை குடிச்சு போட்டு உங்களுக்கு உரப்பானத்தை குடிக்கும். அப்படித்தான் செய்வேன். ஆனம் கல்யாண குடிக்க அப்படி இப்படி 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 குளிசை அந்த குளிசை எடுத்துட்டான் தம்பி. அந்த பேக்கில் எடுத்துட்டாங்க. அதனால கொஞ்சம் குடிக்க கஷ்டம். ஒரு 15 குளிசை வரும் காலையில கொடுக்குறது. விட்டமின் சி விட்டமின் பி குளிசை இதால கொடுக்குறாங்க. அதே மாதிரி கல்சியம் அதை கொடுக்குறாங்க. 2 குளிசை இருக்கு. அந்த 2 குளிசையை உடைச்சு 6 குளிசை ஆகும். என்னோட ஒரு மாதிரி குளிசை இப்படி பெரிய குளிசை அது குடிக்க கொஞ்சம் கஷ்டம். தண்டை குடிப்பா என்னோட தண்டை குடி அடியில போடுங்கம்மா தொண்டைக்கு அடியில போடுங்கம்மா ஊசி ஊசி அதே ஒரு நாளைக்கு இப்போ டயாலிஸ் பண்ணாக்கலாம் அந்த ஊசி அடிக்கணும். அது இப்போ பரோட்டா எடுக்கண்டா 2700 அந்த ஊசி ஊசி அது நான் இப்போ எனக்கு ஆஸ்பத்திரி வந்தாலும் கொஞ்சம் பரவாயில்ல. அது முடிஞ்சால் திரும்பி நான் பரோட்டா தான் எடுக்கணும். சிலாபா ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு தந்தவங்க 20 ஊசி கிட்ட தந்தவங்க. எங்களுக்கு ஒரு 20-25 ஊசி வரும். ஃப்ரிட்ஜில் வச்சு வெரி வெரி நல்லா ஃப்ரிட்ஜில் வைக்கிற அந்த ஊசியை ஃப்ரிட்ஜில் வச்சு போகும்போது ஐஸ் கட்டி போட்டு அந்த 2 ஊசி கொண்டு போகிறது. 2500 ஒரு ஊசி 20 ஊசி தந்தாங்க சிலாபா ஹாஸ்பிட்டல்லேருந்து. என்ன கஷ்டமா இருக்க கதையம்மா இல்லையா? இவ்வளோ பெரிய வருத்தத்தை வச்சுக்க கஷ்டம் இல்லைன்றார். இது தங்கச்சி மேரெல்லாம் இப்படி கையை வச்சு பார்ப்பணும். சத்தம் கேட்கும். அதில் வச்சிருக்கேன். இந்த வச்சிருக்கீங்க இருங்க. அடிக்கடி பாப்பா. இந்த பாருங்க இங்கே இந்த வச்சிருக்கு. இந்த இப்படி பாப்பா சத்தம் வருதான்னு சொல்லி பாப்பா. போல் ஒன்று கொடுத்துருக்கு. மோட்டர் ஓடுற மாதிரி இந்த இருக்கு. இந்த கொடுத்துருக்கு. இங்கே இருங்க. இதெல்லாம் அவட பேக்கு தான் கேட்டேன். இங்கே எங்க போல் பெத்தமா ஆனால் ஃபோன்லாம் பாய்க்கிறதில்ல யூஸ் பண்ணுறதில்ல. அதெல்லாம் செய்ய மாட்டேன். நம்மளை ஃபோனை தான் எடுத்து இப்படி தான் அந்த சில டைம் எடுத்து பார்ப்பா. அந்த ஃபோன் காய்க்கிறது அந்த அதெல்லாம் இல்லை. முக்காலாம் போட்டு தான் இருப்பா. பாப்பா கிட்டே இப்படி இருக்க மாட்டேது. பாப்பா இப்படி நிற்கிறேன்னு சொன்னாலே இந்த போலை இப்படி இப்படி செய்ய சொல்லியிருக்கு. அது செய்வா இப்படி இப்படி செய்ய எக்ஸசைஸ் செய்யணும். செஞ்சாதான் இந்த நரம்பு இருக்கா. இது போல் கொஞ்சம் பெருசா இருக்கா. பாப்பா பெரிய போலை வாய்ந்து இந்த இப்படி இப்படி செய்யணும். இந்த செய்ய இந்த நரம்பு புரிஞ்சு பாருங்க. அது பிடிக்க சொல்லி தான். மகே இந்த கையால பாரம் தூக்கக்கூடாது. தூக்கக்கூடாது பாரம். இங்க பாருங்க குளிசையில இதெல்லாம் இதெல்லாம் ஒரு குளிசை. இங்க பாருங்க குளிசையே. இது குடுக்கும்போது எனக்கு தான் தெரியும். எனக்கு குளிசை எல்லாத்துக்கும் டப்பா டப்பா தான் தாரு. இது டப்பா இதெல்லாம் தாரது. இந்தா இங்க இருங்க. இங்க பாருங்க ஒட்டி ஒட்டி அதுக்கு டப்பா எல்லாம் பெரிய பெரிய ஏனம் தானே அதுக்கு. இந்த இங்க பாருங்க. சரி இதெல்லாம் அந்த குளிசை. இந்த இதெல்லாம் வேற வேற குளிசைகள் தான். இந்த குளிசை குடிக்கும்போது எனக்கு அவங்க சில டைம்ல சண்டையும் வருத்தம் எல்லா இடத்தையும். இது என்ன நானா அது காய்ச்சல் மாயா வருது கிட்னி வேலையர். இது வந்து சொன்னா இதில் விளங்குது. இது என்னத்தால வருதுதான் டாக்டர் என்ன சொல்றாரு? என்னத்துல வரும்னு சொன்னா தண்ணி நயமா எனக்கு சொன்ன டாக்டர் வந்து தண்ணி நயமா குடிச்சா வருமா? தண்ணியே ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணி குடிச்சா வருமா? அப்ப தண்ணி ஓவரா குடிக்க கூடாது. 2 லிட்டர் கூட குடிக்க கூடாது. சின்னத்துல இப்ப இல்ல தண்ணி வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்காதான். அதனால அந்த தண்ணி அப்படின்னா அது அதுக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற உப்பு நயமா திண்டா அதுக்கும் வருமா அப்படின்னு சொல்லி எனக்கு நம்மளோட டாக்டர் சொன்னாரு. தண்ணியும் ஓவரா குடிக்கவும் கூட உப்பு போட்டு நம்ம சாப்பிடவும் கூட உப்பு சாப்பாடு. அப்போ அப்படித்தானே வந்து இப்போ நாங்கள் அப்படிதான் சாப்பாடு அப்படித்தான் சொல்றாங்க. இப்போ தண்ணியால தான் வந்துருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஏரியாவும் அப்படி தண்ணி பிடிச்ச ஏரியாவும் தான் அதுக்கெல்லாம் இருந்தது. நாங்க ஒரு மழை பெஞ்சு தண்ணி வீட்டுக்குள்ள அப்படி கட்டில இந்த மாட்டுக்கு தண்ணி நிற்கும். அந்த வீட்டுக்குள்ள தண்ணி 2 வீடு
ஒரு அளவான வீடு தான், 2 கட்டில் கிடக்குது. இந்த குட்டியெல்லாம் கட்டில் தான் ஏறி இருக்கும். இந்த புள்ளையெல்லாம் ஏறி இருக்கும். காலெல்லாம் நீச்சிரங்காக்கி அது பிறகு நம்ம சுற்றி வர தண்ணி வத்தினா தான் திரும்ப வீட்டுக்குள்ள தண்ணி அள்ளி இறக்கிறது. இந்த புள்ளையெல்லாம் அள்ளி இறக்கிங்க, தண்ணியை கோப்பையால் அள்ளி 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 இறக்கிங்க. தண்ணியால் வந்துட்டு சொல்கிறேன் டாக்டர், அல்லாக்கு தான் வலிச்சோம். மக்கள் தான் நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். வீடியோவில் பார்த்து எங்களுக்கு போட்டால் சரி. நம்மளுக்கு இந்த வசூல் பண்ணுறதுக்கெல்லாம் துண்டு வந்தது. நான் எனக்கு அது விரும்பலைண்ணே. நான் விரும்பலை. இந்த பள்ளியாலே நன்றி, சும்மா பள்ளியாலே நன்றி. வசூல் பண்ண நீங்கள் வசூல் பண்ணுங்க. நான் ஏன் அதுக்கு விரும்பாம இருக்கேன். இப்போ பிள்ளைய பார்க்கத்தானே வேணும். இப்போ நம்மெல்லாம் வீடியோவில் வாராக்கள் ஆறாவது முன் வந்து தாராக தரட்டும். இப்படி ஒன்று உங்களுக்கு தந்திரிக்கன்னு சொன்னால் நீங்கள் வசூல் பண்ணுங்க. அது நீங்கள் அப்படி ஒரு தன்மானமாக இருக்கா இல்லையே, ஒரு மான பிரச்சனையாக்கா. அப்படி இல்ல, இப்ப பொய் சொல்லி நம்ம எடுக்கலையே அப்படி நினைப்பாங்கண்ணே. அப்படி நம்ம அப்படி சொல்லிக்காரணும் இல்லை நினைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் அந்த அனுபவம் இல்லை அந்த விஷயத்துல அனுபவம். இப்போ எனக்கு அனுபவம் வச்சுன்னா இப்போ எப்படியும் போகத்தான் வேணும். அதை பார்த்து சரி வராது போகத்தான் வேணும். எப்படியோ இப்போ நீங்கள் அப்படி யோசிக்க கூடாது. ரிப்போர்ட் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து லேசில் எல்லாரும் கொடுக்க மாட்டார் டாக்டர், கொடுக்க மாட்டார். இவ்வளோ பேர் இருக்காங்க கிட்னி பிரச்சனையில், ஆனால் கொடுக்க மாட்டார். ஆனால் இந்த பிள்ளைய பார்த்துட்டு தான் எனக்கு இந்த ரிப்போர்ட் வந்தார். வசூல் பண்ணுறதுக்கு தானே, வசூல் பண்ணதுக்கு வந்தார். காசு பண்ணுறதுக்கு தான் இருந்தார். இதை பார்த்து தான் எனக்கு இந்த பள்ளி துண்டு கிடைக்கும். இது இல்லாடி எடுக்கலை. அப்போ இதுவரையில நீங்கள் எடுக்கலையே என்ன இப்படி கொண்டு காட்டி எடுக்கலையே. ஆனால் இனிமேல் கொஞ்சம் பார்ப்போம், ட்ரை பண்ணி. நீங்கள் இப்போ இதுலேயும் நம்ம மூலமாக மந்திரிகள் பார்ப்பாங்க. உங்களோட உறவுகள் அங்கால பார்த்தாலும் தெரிய வரும் தானே பிள்ளைங்கதா. இப்போ உங்களோட குடும்பமே வந்திருக்கீர்கள். இப்போ நீங்கள் அதுக்கு பயப்பட தேவையில்லை. இதை கொண்டு போய் நீங்கள் வசூல் பண்ணுங்க. இதால் வர உதவியையும் பார்ப்போம். இந்த பிள்ளைக்கு அப்படி 18 வயது, இப்போ கிட்டத்தட்ட சின்ன ஒரு வயசு, ஆளும் சாப்பாடு இல்லாமல் சின்ன ஒரு ஆளாக இருக்கு. அப்போ எத்தனை கிலோ இருப்பாவோ? 29 கிலோவுக்கு தான் இருக்கிறா. 33 கிலோ 30 கிலோ 300 கிராம் இருக்கும். ஃபில்டர் பண்ணக்கு முதல், ஃபில்டர் பண்ணக்கு பிறகு 30 கிலோ 300 கிராம் அந்த கழிவு தண்ணி. எங்களுக்கு ஃபில்டர் பண்ணு தானே, எங்களுக்கு கிட்னி ஃபில்டர் பண்ணு தானே, இவருக்கு இல்லை தானே, இவருக்கு இப்போ 5 நாளைக்கு இருக்க தானே ஃபில்டர் பண்ணுது. அந்த 300 கிராம் தண்ணியாக போகுது அந்த ரத்தத்தில். இதண்டி அந்த பட்டையில் பார்த்தாலே நீங்கள் அந்த வீடியோ இருக்குது, இதில் ஃபோனில் இருக்குது, எடுத்துருக்கு. 29 30 கிலோ, அதுக்கு மேலே தாண்டையில், அதுக்கு மேலே என்ன தாண்டி வரையில் 30 கிலோக்குள்ளான் இருக்கா. இப்போ நீங்கள் பயப்படாங்க. பிள்ளைக்காக உங்களோட மூத்த முதல் கண்ட மாதிரி உங்களோட ஃபேமிலி இதுக்குள்ள, அதுக்கப்புறம் மற்ற பிள்ளைகள் 4 பிள்ளைகள் இப்போ தான் நீ மூப்பு படிக்கலாம். நீ என்ன இவர் 9ஆம் ஆண்டு மாசாலாண்டு 2 நாளாக படிப்பானு, 2 நாளாக படிக்க 83 எடுத்தான். இதில் ஸ்காலர்ஷிப்பில் 83 சர்டிஃபிகேட்டும் இருக்கு. அந்த பேக்கில் இருக்கு, அந்த இருக்கு. இது இவர் 83 இந்த முறை ஸ்காலர்ஷிப்பில். அவையும் கொஞ்சம் காணாய் தான் ஸ்காலர்ஷிப்பில் கொஞ்சம் இது தானே. நான் சர்டிஃபிகேட் 70க்கு மேலே எடுக்கணும்னு சொல்லிட்டேன். இங்கிலீஷ் எழுத வாசிக்க எல்லாம் 7 மார்க்கு. பாப்பா 83 எடுத்தீங்க, ட்ரை பண்ணணும். சரியா? சரி, பேருக்கு தந்திரிக்காங்கண்ணே 83க்கு. 70க்கு மேலே எடுத்தா 70க்கு மேலே எடுத்தா அரசாங்க இதால இல்லை, இது ஸ்கூலால நிறைச்சொல்ல ஸ்கூல்லாம் படிக்கணும் 2 பேரும். படிப்புல விஷயத்துல அவனுக்கு இங்கிலீஷ் வாப்பாக்கு இதுல இங்கிலீஷ் வாப்பா வாசிக்குதுன்னா வாசிப்பாரு. என்னண்டா எனக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், நம்மளோட மூத்த மகன் தான். இப்படி பிரச்சனை கிட்னி 2 ஃபெயில் ஆனதுக்கு ஆளுக்கு நமக்கு நிதி கொஞ்சம் தேவைப்படுது, காசு கொஞ்சம் வைக்கிறதுக்கு. உங்களால் ஏழுந்த உதவியை நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்குள்ள ஆதாரம் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது. நான் மச்சான் ஹலோ மச்சான் தான் நமக்கு எல்லாம் செஞ்சு தருவார். அவரை மூலமாக எல்லாம் கொடுப்பேன். ஃபோன் நம்பர் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு வேண்டிய உதவி செய்யலாம். அதுக்கு பிறகு 2 மனுஷ சொல்கிறது நீ ஒரு சொல்லு. நான் என்ன சொல்கிறேன், இந்த மகள் தான் இது குடும்பமாக வந்திருக்கிறோம். ஓகே, கிட்னி பிரச்சனை உங்களால் ஏண்ட உதவியை செய்யலாம். என்ன தங்கச்சி, என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? பார்க்குறது என்ன
வாப்பா வீடியோ பிள்ளைக்க போடுவார் பாப்பா இப்போ கேட்டா இவம்மா ஹலோ மச்சான் கேட்டாப்ப இந்த மாதிரிங்க நம்ம அந்த உறவுகள் வந்திரிக்கு புத்தளத்துலேருந்து வந்தும் கூட எனக்கு இந்த இவங்களை சும்மா அனுப்பிக்க நம்மளால் முடியலை மச்சான். சும்மா அனுப்பிக்க நம்மளால் முடியலை. அதே நேரத்தில் எனக்கிட்ட வந்த உதவி எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சுட்டேன். முடித்து இப்போ என்னமோ தெரியல இவங்களுக்கு நம்மளால் என்ற உதவியையும் கொடுத்து இப்போ இந்த கேமரா பிடிக்கிறவரும் இது நான் தர உதவியும் இதுக்கு 2 பேர் உதவி தான். சரியா? வேறு நானா நம்மள இவ்வளோ தூரம் இருந்து வந்திருக்கேன் என்னால் முடிஞ்ச உதவி. சரியா? என்னால் முடிஞ்ச உதவியும் இந்த வீடியோ பிடிக்கிற ஒரு உதவியும் தான் 1000 ரூபாயும் நான் ஒரு 5000 தாரேன். சரியா? இரண்டாம் கூட சும்மா வெறுங்கையோட போக்காட்ட இமேலா அப்படி ஒரு நிலைமையில் வந்திருக்கீள் குடும்பத்தோட வந்திருக்கீங்கன்னு சொன்னால் ஒரு எப்படி சொல்கிறேன்னு தெரியாமல் இருக்கு. அதே நேரத்தில் இது கொஞ்சம் பாப்போம் நம்மட ஐயால சரி இந்த வாங்கயா அப்படி. சரியா? கிடைக்கும் பாப்போம். உறவுகள் நிறைய பேர் இருக்காங்க. என்னையா? நன்றி. பிரச்சனை இல்லைனா இப்படிதான் நமக்கும் அந்த அளவுக்கு வரல. நிறைய பேர் கோல் எடுக்காங்க. நானும் இந்த என்னன்னு சொன்னால் வீடியோ போட்டால் அவங்களுக்கு ஏதோ ஒரு கொடுக்கணும். கொடுக்காம நம்ம வீடியோ எடுத்து வர்றது நமக்கு மனசுக்கு செட் ஆகிறதில்ல. அப்படி வந்தாலும் வீடு தேடி வந்தாலும் ஏதாவது கொடுத்து தான் போக்காட்டணும். நம்மள்ட்ட இருந்தாலும் ஆட்டையாக இருந்தாலும் கொடுத்து தான் போக்காட்டணும். அதான் நம்மளோட மனசு. அதனால் நிறைய பேர் எடுக்கிற ஆக்களுக்கு நான் அதால் கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். என்னென்னு சொன்னால் எனக்கு உதவி வரட்டும். உதவி வந்தால் தான் நான் முன்கட்டமாக அவங்களுக்கு என்னத்தையும் கொடுத்து அவங்களோட உதவியை பேரைகளை சொல்லி கொடுத்து அனுப்பி வைக்கலாம் நான். இப்போ அதே நேரத்தில் எனக்கு பிரச்சனை இல்லை, சந்தோஷம். இது கிடைக்கும் பார்ப்போம். இந்த வீடியோ போடுறேன், போட்டு ஷேர் பண்ணுவாங்க. உறவுகள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் நல்லபடியாக போய் சேரணும். மற்றது இன்றைக்கு பிள்ளை ஆஸ்வதி கொண்டு வர நேரத்தில் இந்த வீட்டை மந்திரிகள் இவ்வளோ தூரம் மினக்கட்டு நீங்கள் நல்லா பாவம். சரியா? எதுவும் காய்க்கணுமோ? இல்லை இன்ஷால்லா நீங்கள் சொன்ன இது எனக்கு ரொம்ப இது பரவாயில்ல. நீ பார்க்குறாக்க ஹெல்ப் ஒன்று பண்ணால் சரி. வேறு ஒன்று நான் ரொம்ப எல்லாமே ஓக்கு தான். சரிம்ண்ணா, உங்களோட ஃபோன் நம்பரு, உங்களோட அக்கௌண்ட் நம்பரு எல்லாத்தையும் தாங்க. அந்த வீடியோ மூலமாக நம்ம போடுவோம். போட்டு உறவுகள் நிறைய பேர் எடுப்பாங்க. எடுத்து நீங்கள் அந்த பிள்ளைகள் நிலைமையை கதைங்க. நம்ம வீடியோ பார்க்குறாங்க நிறைய பேர் இருக்காங்க, எடுப்பாங்க. இதுக்கு தானே அக்கௌண்ட் எல்லாம் இருக்கு தானே அவங்கடாண்ணா. அவங்க சேர்ற காசு எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்கிறோம். இல்லை இப்போ உங்களோட பேங்கில் எவ்வளோ இருக்கு? கொஞ்சம் கிடக்கு. இன்னொரு ஏன்னு சொன்னால் நான் இன்னொரு அக்கௌண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். என்ன பேங்க் அது? அது முதல்ல பிஎஸ்சி பேங்க் இருக்கா? அப்போ அதை தாங்க அதில் நம்பரையும் தாங்க. சரியா? நீங்களே பேசிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம மூலமாக வந்தால் நான் அவ்வளோ தூரம் வந்து கேளாது. ஒரு வேளை நம்ம மூலமாக சிறு காசு போட்டாலும் அவ்வளோ தூரம் மீனக்கட்டு வரணும் தானே. அதோட உங்களோட அக்கௌண்ட்டில் போடட்டும், நீங்களே பேசிக்கொள்ளுங்க. சரியா? அப்படி கிடைச்சிருந்தாலும் நீங்கள் கால் பண்ணால் நான் மட்டும் வந்து உங்களோட வீடியோ போட்டு நான் அனுப்பி வைப்பேன். அதாவது இல்லை உங்கள் மூலமாக அவங்கள அனுப்பி வைப்பேன். என் மூலமாக வந்தா. ஏன்டா அப்படி வந்து நீங்கள் இங்கே அவ்வளோ தூரம் காசு செலவழிக்கிறது அந்த பிள்ளை 2 நேரம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் வரலாம். சரியா? அப்படி வந்துடுறாங்க. தயவு செய்து நீங்கள் அக்கௌண்ட் மூலமாக அவங்க அனுப்பி வைப்பாங்க. அவ்வளோ தேவையில்லை. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க தான் பெரிய ஒரு உதவியாக இருக்கும். சின்ன ஒரு வயசு அந்த பிள்ளைக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் உதவியை செஞ்சு நம்ம கேமராமேனும் தந்திருக்கிறார். அவரால் முடிஞ்ச உதவி நம்ம தனக்கிட்ட உதவி இல்லைன்றும் அவருக்கும் தெரியாது. நான் சொன்னதுக்கு புறான் தெரியும். வரலடா உதவி என்ன செய்கிற வந்தவங்களை துரத்துறதா அப்படியே இருக்கிற. இப்போ நம்ம இந்த உதவின்றது உடம்புல ஊறி தோண்டி செய்யலாது. அதே நேரத்தில் நம்ம உறவுகள் நம்மளை நம்பி யாரும் நிறைய குடும்பங்கள் இருக்குமா தான். உங்களை தான் பார்த்துருக்கேன். நீங்கள் சின்ன சின்ன உதவிகளை இப்போ ஆரம்பத்தில் வர புது குடும்பங்கள் சரியான கஷ்டத்தில் இருக்கான். அவங்கள கொஞ்சம் வெளிக்காட்டுறதுக்கு சின்ன உதவிகள் கிடைக்குமாண்டா பரவாயில்ல. அதே நேரத்தில் வீடியோ போட்டு நம்ம ஒன்றும் கொடுக்கலையன்ற ஒரு கவலையாக இருக்கும். அப்படி நிறைய குடும்பம் இருக்கு. உதவியை செஞ்சாங்கண்டா கொஞ்சம் நல்ல. அதே நேரத்தில் உங்களோட வீடியோவை பார்த்து ஷேர் பண்ணுங்க மச்சான். எப்படி சொல்கிற புத்தகத்தில் வந்திருக்காங்க மச்சான். நம்மளோட மட்டக்களப்பு வந்தாஜ்மடத்துக்கு நம்ம வீடு தேடி வந்திருக்கிறாங்க. ஏதோ உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்ய மச்சான். அவங்க ஒன்றுக்கும் பொய் சொல்லி வரல. குடும்பத்தில் வந்திருக்கிறாங்க. ஒரு ஆள் 2 பேர் 2 தான் நம்ப மாட்டாங்கன்னு பிள்ளையிலே அவர் காட்ட சொல்கிறாரு வீடியோவில். பார்க்க அப்போவே விளங்கணும். மகளையும் வச்சு செய்கிறாங்க. நான் அப்போ
இல்லை 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 பிரச்சனை இல்லை, நில்லுங்க நீங்கள் நில்லுங்க, பிரச்சனை இல்லை. அப்பயே காட்டியாச்சானே, பிரச்சனை இல்லை. அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மச்சான், முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அந்த பிள்ளைக்கு உதவி வந்து சேரட்டும். நான் போயிட்டு வரலேலா? இன்னும் கவலையா இருக்கியா? இல்லை, ஒரு கவலையும் இல்லை. சக்கலா நான் சந்திச்சது பெரிய மகிழ்ச்சி எனக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் வந்திருக்கியல், ஒரு ஆள்ற உதவி இல்லாமல் போயிது எனக்கு. ஒரு ஆள்ற உதவி இருந்திருந்தாலும் ஒரு நல்ல ஒரு தொகையை அது வந்திருக்கேன்ட்டு பார்க்கணும். அப்படியும் இருந்திருந்தாலும் அப்படியே தந்திருப்பேன் நான். ஒரு உதவியை வச்சு போட்டுனாலும் உங்களையெல்லாம் அனுப்ப மாட்டேன். ஆடுற உதவி கைவசமாக இல்லை எனக்கிட்ட. கைவசமாக ஒரு குடும்பத்துக்கு நான் வீடியோ எடுக்க போனாலும் உதவியை கொடுத்து போட்டு தான் பாரு, கைவசமாக இல்லை. அதால் அங்களால் முடிஞ்ச உதவியை தந்துருக்கேன். அது பெரிய புண்ணியம், பெரிய புண்ணியம் தான். பார்ப்போம் நானா, இது வந்து சின்னன் சின்ன சின்னதாக இருந்தானே பெருசாகி வரும். அப்போ நம்ம பெரிய தொகையை முன்னு கொடுத்தோம்னா அது கிடைக்காது. அப்படி ஒரு இதாக இருக்கும். சின்ன தொகையை தந்திருக்கோம், அது இல்லாதால அப்படியே வெஜித் போட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான். சரியா? பரவாயில்லையா? பெரிய உதவி நமக்கு இந்த வீடியோ தான் உதவி. இந்த வீடியோவை பார்த்து ஷேர் பண்ணாங்க என்ன சொன்னால் இந்த உதவி வந்து கிடைக்கும். சரியா?